Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 966 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல ரோஜர் கூட சண்டைக்கு போறேன்னு ஓடன் நல்லா சமத்தியா அடி வாங்கி திருச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்த ஒயிட் பியர்டுக்கும் ரோஜருக்கும் பயங்கரமான சண்டை. அவங்க ரெண்டு பேர்த்தோட அட்டாக்கும் பட கூட இல்ல, ஆனாலும் பயங்கரமான எஃபெக்ட். அந்த தீவே பதறுதுன்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டையை ஸ்டாப் பண்ணிட்டு என்னப்பா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படி இப்படின்னு ஏதோ அண்ணன் தம்பிங்க மாதிரி மாத்தி மாத்தி நல்லா விசாரிச்சுக்குவாங்க, சிரிச்சுக்குவாங்க. உடனே பார்த்துட்டு அசந்துருவாரு. அப்படின்னு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸுங்களா சும்மா விளையாட்டு பண்ணிட்டு இருக்கானுங்களான்னு. இந்த பக்கம் ஃபுல்லா ஒயிட் பியர்டோட ஆளுங்க, அந்த பக்கம் ஃபுல்லா ரோஜரோட ஆளுங்க எல்லாம் சண்டைக்கு நிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கானுங்க. சரி, அதான் சிரிச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்களே. இதுக்கப்புறம் என்ன சண்டையா போட போறாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சொல்லுவாங்க, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை என்கிட்ட கொடுத்துருன்னு. அப்படின்னா இன்னும் சண்டை முடியல. அவங்க குரூப்புக்கும் இவங்க குரூப்புக்கும் பயங்கரமான சண்டை. சொல்ல போனா பைரட்ஸுகளுக்கு நடுவுல நடந்த சண்டையில முக்கியமான சண்டையெல்லாம் பார்த்தோம்னா அதுல இதுவும் ஒண்ணு. அப்படி சண்டை தாறுமாறா போயிட்டு இருக்கும். அந்த டைமுங்கும் போது இந்த ரெய்லி இருக்காருல்ல, அவரு ஒரு சைடு வெலாசி வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம பையன் மார்க்கோ அவர் அட்டாக் பண்றதுக்காக வேகமா போவான். அவனோட அட்டாக்க ஒத்த விரல வச்சு தடுத்துருவாரு. இது அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி ஒவ்வொருத்தரும் மாத்தி மாத்தி மண்டைய உடைக்கிற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சண்டை ஒரு நாள்ல ரெண்டு நாள் இல்ல, 3 நாளா நடக்குது. அப்பவும் ரோஜரும் ஒயிட் பியர்டும் அசராம சண்டை போடுறாங்க. மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. பின்ன 3 நாளைக்கு இப்படி சண்டை போட்டா அப்படித்தானே இருக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு இவனுங்க எப்படியே சண்டை போட்டு சாக போறானுங்கன்னு தானே நினைக்கிறீங்க? அதான் இல்ல, 4வது நாளுங்கும் போது அப்படியே ஒரு ட்விஸ்ட். ரெண்டு பைரட் குரூப்பும் ஜாலியா சரக்கு அடிச்சு இவங்க இருக்க பொருள் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, அவங்க இருக்க பொருளை இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. ஒரே என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட் தான். இப்படி ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரெய்லி பார்த்துட்டு ஏண்டா ரெண்டு குரூப்பும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு மண்டை உடச்சுக்கிட்டு இருந்தோம், இப்ப என்னடானா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கானுங்க சைல்டிஷ் பாய்ஸும் பாரு. அந்த டைமுங்கும் போது இந்த டீச்சர் இருக்கான்ல, அவன் மார்க்கோ கிட்ட ஷாங்ஸ் அண்ட் பக்கியை பத்தி விசாரிப்பான். என்னன்னா இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தா வீக்கா தெரியுதாமா, எதுக்காக இப்படி வச்சிருக்காங்கன்னு. அவனுங்க டீச்சர் பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. பக்கிக்கு டீச்சர் பார்த்தாலே ஏதோ சரியில்லைன்னு தோணுது. ஏன்னா அவன் சண்டை எப்போ தூங்கவே இல்லையாமா. அட நம்மளும் ஒரு நாள் தூங்காம சண்டை போட்டமே மறந்துட்டியான்னு கேப்பான். அட மூளைகட்டவனே, நடந்த 3 நாளுமே அவன் தூங்கலாமா. சரி காலையில தூங்கியிருப்பான்னு பார்த்தா இல்லவே இல்ல, முழு நேரமா அவன் நின்று சண்டை போட்டுக்கிட்டே தான் இருந்தான். எனக்கு நல்லா தெரியும் அடிச்சு சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டரே ரிவீல் ஆகுது. பிளாக் பியர்டு பிறந்ததுல இருந்தே தூங்கினது இல்லையாமா. பகி எல்லாம் டெஃபினட்டா இவன் ஒரு மான்ஸ்டர் தான், மனுஷனே இல்லங்கிற மாதிரி சொல்லுவான். அதான் ஃபியூச்சர்ல ப்ரூவ் பண்ணிட்டானே. பகி பாருங்களேன், அப்பவே அவனை கணிச்சிருக்கான். பகி எப்பவுமே லக்கு கிங். அதே நேரம் ஓடன்னு ரோஜர் ஒயிட் பியர்டு இவங்க 3 பேரும் ஒரு டிஸ்கஷன் போட்டுட்டு இருப்பாங்க. ரோஜருக்கு சந்தோஷம் ஆக முடியல. என்னன்னா ஓடனால அந்த பானகிளிஃப படிக்க முடியும். எப்படின்னா இந்த நாலேஜ் இவனோட அப்பாட்ட இருந்து இவனுக்கு வந்துச்சு, அந்த நாலேஜ் அவரோட அப்பாட்ட இருந்து அவருக்கு வந்துச்சு. இப்படியே வாழையடி வாழையா ஜெனரேஷனா அடுத்தடுத்து பிறக்கிற மகன்களுக்கு மட்டும் இந்த ஸ்கிரிப்ட் எப்படி படிக்கணும்னு சொல்லி குசுகி கிளான்ல சொல்லி கொடுத்திருக்காங்க. ரோஜர் பாத்தீங்கன்னா 13 வருஷம் டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் கடைசியா அந்த லோட்ஸ்டர்ங்கிற ஐலாண்டுக்கு வந்து சேர்ந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா லாக் போஸ்ட் எல்லாம் ஒர்க்கே ஆகாது, ஏன்னா அதுதான் கடைசி ஐலாண்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஈக்காக்கா கூட இது வரைக்கும் போனதில்லை. அப்படின்னா அதுதான் கடைசி ஐலாண்டுன்னு முதல்ல நினைச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்களோட லாக் போஸ்ட் வந்து சுத்தமா ஒர்க் ஆகல, அண்ணா பின்னான்னு சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் ஐலாண்டு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஐலாண்டுக்கு போகணும்னா இவங்களுக்கு தேவை அந்த பானகிளிஃப்ல இருக்க இன்ஃபர்மேஷன். அதை மட்டும் ரோஜர் பண்ணிட்டாருன்னா இந்த உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் பர்சன், இந்த உலகத்தை சுத்தி வந்த ஆளுன்னு இவரோட பேரு பேசப்படும், புகழப்படும். அந்த ஐலாண்டை பத்தி கம்ப்ளீட் டீடைல் பாத்தீங்கன்னா 4 ரெட் பானகிளிஃப்ல ஒவ்வொரு கோஆர்டினேட்டா செட் பண்ணி வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதோட மையப்பகுதி எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த தீவுக்கு போயிடலாம். ஆனா கவர்மெண்ட் இந்த விஷயத்துல பயங்கர ஸ்ட்ரிக்டா இருக்கானுங்க. அதாவது யாராச்சும் பானகிளிஃப டீசைஃபர் பண்றாங்கன்னு தெரிஞ்சாலே போதும், அங்க ஒரு பெரிய ஆர்மியே வதவதன்னு வந்து பத்தி குச்சியை கொளுத்தி போட்டுருவானுங்க. அப்படித்தானே ரோபினோட ஐலாண்டான ஓஹராவை கொளுத்துனானுங்க. ரோஜர் இதுக்கு முன்னாடி அந்த கல் எல்லாத்தையுமே இது ஒரு ஆர்டிஃபெக்ட், ஜஸ்ட் பாரம்பரியம் கல்ச்சர் கலாச்சாரம்னு அதை கொண்டு வரக்காண்டி செதுக்கி வச்சிருக்காங்கன்னு தான் நினைச்சாரு. ஆனா அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சாரு அந்த ரெட் பானகிளிஃப் 4 சேர்த்தாதான் கடைசி ஐலாண்டுக்கு லொகேஷனை கண்டுபிடிக்க முடியும்னு. கவர்மெண்ட் ஆளுங்க அந்த கடைசி ஐலாண்டுக்கு போகவே கூடாதுங்கிறானுங்க. அங்கதான் இவருக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட ட்ரெஷர் குமிஞ்சிருக்குது. அங்க மட்டும் இவங்க போயிட்டாங்க, இவங்களோட பேரு காலகாலத்துக்கும் நிலைச்சு நிற்கும். வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் பைரட் குரூப்ங்கிற பேரு கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஓடெல்லாம் ஆச்சரியமா கேட்பாரு. அந்த டைம் ஒயிட் பியர்டோட வாயை பார்க்கணுமே பேன்னு இருக்கும். என்னன்னா அவருமே ஷாக் ஆயிட்டாரு. என்ன நியூ கேட்டு இதுக்கே ஷாக் ஆனா எப்படி, இதுக்கப்புறம்னு சொல்லிட்டு அவரோட பிளான் எல்லாத்தையுமே சொல்லுவாரு. அடுத்தடுத்து கேட்க கேட்க ஓடனும் சரி ஒயிட் பியர்டும் சரி அப்படியே ஷாக் ஆகி வீக் ஆயிருவாங்க. ஓடனால அந்த ஷாக்ல அசைய கூட முடியல. யாரா இவன், எங்க இருந்து
எங்கிருந்துடா வந்தான் இந்த அளவுக்கு தாறுமாறா இருக்கானேன்னு. ஒயிட் பியர்டோட தான் காமெடி. அவ்வளவு நேரம் ஆணு வாய பாழ்ந்துட்டு கேட்டுட்டு இப்ப என்னடானா என்ன ரோஜர் காமெடி பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் குழந்தைகளுக்கு கதை சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிச்ச உடனே அவருமே சிரிச்சுக்கிட்டு இது ஒண்ணு காமெடி இல்ல நியூ கேட்டு, சீரியஸா தான் சொல்றேன் பாரு. இப்ப என்னன்னா அந்த பானகிலிஃபை டீசைஃபர் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. அதனால உடனே ஒரு வருஷம் கடனா கேட்பாரு. இதுதான் என்னுடைய லைஃப் டைம் ரெக்வஸ்ட், இவனை யூஸ் பண்ணி நான் கண்டிப்பா அந்த கடைசி ஐலாண்டுக்கு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு கை நீட்டி சொன்ன உடனே யோ நான் என்ன கடையில விக்கிற பொம்மையா, என்னைய பத்தி கவலைப்படாம இவ்வளவு செல்ஃபிஷா பேசிட்டு இருக்கேன்னு திட்டுவாரா. ரோஜர் பாத்தீங்கன்னா காலையே விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அவரோட ஆளுகள்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. என்ன இப்படி பண்றீங்க, அவங்க நம்மளோட எனிமி, அவங்க காலில் போய் விழலாமா அப்படி இப்படின்னு பஞ்சாயத்து பெருசாயிரும் போல. ஓடெல்லாம் பார்த்துட்டு யோ நீ எவ்வளவு பெரிய ஆளு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, எந்திரியா காமெடி பண்ணிட்டு இருக்காதே பாரு. ரோஜர் விடுறதா இல்ல, ஒரே ஒரு வருஷம் மட்டும் என் கூட வா, அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் அது வரைக்கும் நீ பத்திரமா பாத்துக்கிறேன்னு வேற சொல்லுவாரா. இங்க ஒயிட் பியர்டுக்கு கடுப்பாயிரும். ஏன்னா அவரோட க்ரூல சேர்ற யாரா இருந்தாலும் அவரோட ஃபேமிலி. இப்ப நம்ம ரோஜர் கூப்பிட்டு போறேன்னு சொன்னா எப்படி விட முடியும், என் ஃபேமிலிய கலைக்க பாக்குறியாலன்னு காட்டுக்கு எத்துவாரு. ரோஜருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது கோயின்சிடன்ஸ் மாதிரி இல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்க, எதுக்காக பானகிலிஃபை ரீட் பண்ற ஒரு சாம்ராய தற்செயலா இப்ப மீட் பண்ணணும், எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குதுன்னு மனுஷன் கீழே குனிஞ்ச தலையை இன்னும் நிமிரவே இல்ல. வர்றேன்னு சொல்ற வரைக்கும் விடமாட்டாரு போல. அப்பதான் ஓடன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாரு. வந்தப்போ ஒரே அடியில நம்மால தெரிக்க விட்டவருக்கு திருப்பி 4 போடு போட்டு கெட்டி தூக்கிட்டு போறதுக்கு 10 நிமிஷம் ஆகாது. ஆனா அவ்வளவு பெரிய மனுஷன் காலில் விழுந்த உடனே உடனே மனசிறங்கி ஒயிட் பியர்டு கிட்ட நான் அந்த மாதிரி போயிட்டு வந்துடுறேன், கடைசி ஐலாண்ட பார்க்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்குது, எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. உடனே ஒயிட் பியர்டு காட்டு கத்துவான். ஏன்டா நீயும் நானும் அண்ணன் தம்பிங்க மாதிரி நீ பாட்டுக்கு கழட்டி விட்டு போறேங்கிற, அறிவு இருக்காடா அறிவு கட்டவன் என்ன. அட ஒரு வருஷம் தாயா, சும்மா செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி போன வேகத்துல ரிட்டர்ன் வந்துருவேன், என்ன ஓகேவான்னு கேட்டவனே ஒயிட் பியர்டால ஏத்துக்க முடியல. கடுப்பாய் அவரோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஏர்ல குத்திக்கிட்டு இருப்பாரு. அந்த இடமே காட்டுத்தனமா அதிரும். ஒரு டைம் ஒயிட் பியர்டோட ஃபேமிலியில சேர்ந்துட்டா அவ்வளவுதான், கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்ப அதைத்தான் அவர் பண்றாரு. சரி இதுக்கப்புறம் ஓடனுக்கு ரோஜர் கூட போக ஒயிட் பியர்டு கிட்ட பெர்மிஷன் கிடைச்சதா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!